ஹாய் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த புளி ரசம்லாம் நம்ம வீட்டில் ரெகுலராக வைக்கக்கூடிய ரசம் தான். ஆனால் நம்ம சொந்தங்கள் கேட்ட நேரத்தில் நம்மளால ரெடி பண்ண முடியலை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம கருவாட்டி வியாபாரம் பண்ண நாட்கள்ல இருந்து பெருசாக வீடியோ பண்ண மாட்டோம். முழுக்க லைவ் பண்ணி அந்த வியாபாரத்தை பெருகத்தான் போனோம் ஒழிய நம்ம வீடியோ பண்ணுறதுக்கான ஐடியா இல்லை. இப்போ ஒரு சில சொந்தங்கள் நம்மள்ட்ட கருவாடு வாங்குற சொந்தங்கள் நம்மள்ட்ட வீடியோ பதிவுகள் எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் நமக்கு நேரம் கிடைக்கிற நேரம் ஃபுல்லாக வீடியோ பதிவு பண்ணுறோம். இப்போ ரீசனாக கூட லைவில் ஒரு சொந்தங்கள் சொல்லியிருந்தாங்க, ஒரு பொரியல் வீடியோ போடுங்க உங்கள் மசாலா வச்சு அப்படின்னு. இப்போ அவங்களுக்காக தான் நம்ம மசாலா தனித்துவமாக மசாலாவும் உப்பும் சேர்த்து மட்டும்தான் இந்த பொரியலை பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா எந்த பொடியும் சேர்க்க மாட்டோம். சேர்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு பொடியிலே எல்லா பொடியுமே கலந்து சொன்னாங்களே, ஒரே மசாலா தான், உப்பு மட்டும் போட்டு தான் நாங்கள் விரைய பொறுத்து எவ்வளோ திக்னஸாக எப்படி மீன் வந்திருக்குன்னு நீங்களுமே வீடியோ பதிவில் பார்த்துருப்பீங்க. ஒரு முறை நம்ம மசாலா வாங்கி நீங்களுமே மீன் பொரியலாக இருக்கட்டும், கனவா பொரியல், இறால் பொரியல், என்னென்ன பொரிக்க விருப்பமோ இந்த மசாலாவை மட்டும் எடுத்து பொரிச்சா போதும். எக்ஸ்ட்ரா எந்த பொடியும் சேர்க்கணும்.